இந்த மேலே வீடியோவில் இருக்கிற பார்த்தீங்களா, இவ்வளோ பெரிய பைக்கை தலையில் கேரி பண்ணிவிட்டு அந்த பஸ்ஸு மேலே ஏற்றுறாரு, அதுவும் அவ்வளோ பேலன்ஸோட. ஆனால் இங்கே நம்மளில் நிறைய பேர் நமக்கு இருக்கிற சின்ன கழுத்து வலி இன்ன வரைக்கும் சரி பண்ண முடியாமல் 5000 கொடுத்து சேர் வாங்கி பார்த்தாச்சு, நேராக உட்காந்து பார்த்தாச்சு, பைக் ஓட்டுறது கம்மி பண்ணி பார்த்தாச்சு, தலகாணி இஷ்டத்துக்கு மாற்றி பார்த்தாச்சு, தலகாணி இல்லாமையும் படுத்து பார்த்தாச்சு, டாக்டரை பார்த்தாச்சு, எக்ஸ்ரே எடுத்தாச்சு, எம்ஆர்ஐ எடுத்தாச்சு. இத்தனை பண்ணி நமக்கு அந்த கழுத்து வலி அப்படியே தான் இருக்குது. அப்பப்போ வந்துட்டு போயிட்டு தான் இருக்குது. அப்போ இப்படி உட்காந்தாலே கழுத்து வலி வந்துடும், நேராக தான் உட்காரணும்னு அவ்வளோ பயப்படுறோன்னா, அப்போ ஃபஸ்ட்டு இவருக்கு தானே கழுத்து வலி வந்திருக்கணும். இவ்வளோ பெரிய பைக் கழுத்தில் சுமக்கிற இவருக்கு தானே கழுத்து வலி வந்திருக்கணும். ஆனால் இவர் தூக்கிட்டு போகிறத பார்த்தாலே நமக்கு கழுத்து வலிக்கிற மாதிரி இருக்குல்ல, பயமாக இருக்குல்ல. ஆனால் இதுக்கு அவர் பியூட்டிஃபுல்லாக அடாப்ட் ஆகிருப்பார். இதுதாங்க நம்ம பாடியை பொறுத்தளவுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான விஷயம். உங்கள் பாடிக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அதுக்காக உங்கள் பாடி அடாப்ட் ஆகிக்கும். உங்கள் பாடிக்கு நீங்கள் ரொம்ப பயத்தையும் ஃபேரையும் கொடுத்தீங்கன்னா இப்படி கழுத்து வச்சுருந்தாலே வலிக்க தான் செய்யும். அதுக்கு நாளைக்கு போய் உங்களை நான் இந்த பைக்கை தூக்கிட்டு போங்கன்னு சொல்லலை. கொஞ்சம் கொஞ்சமாக கான்ஃபிடென்ட்டாக ஃபியர்லேருந்து வெளியே வாங்க, ஸ்ட்ரென்தனிங் பண்ணுங்கள், இம்ப்ரூவ் பண்ணுங்கள், உங்களோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்கிறேன்.